நம்ம ஹீரோ பேர் சுகுமாரன். ஓரளவுக்கு வசதியான குடும்பத்தில் தான் பிறந்தான். அவனுக்கு 2 சிஸ்டர்ஸு, அப்பா அம்மா. நல்ல பங்களா அண்டு காருகள்லாம் வச்சு அவன் அப்பா நல்லபடியாக வளர்த்தாரு. ஆனால் பையனுக்கு படிப்பு மேலே ரொம்ப ஆர்வம் இல்லை. ஆனால் அவனுடைய ஆர்வம் ரொம்ப இந்த மிருக காட்சி சாலை இருக்குல்ல, ஜூன்னு சொல்லுவோமே, அங்கே ரொம்ப ஆர்வம். அது தவிர வீட்டு வாசலில் ஓடுற தெரு நாய்கள், பூனைகள், புறாக்கள், பறவைகள், அது இது எல்லாத்தையும் பார்த்து பிரமிச்சு போய் அதை வளர்க்கணும் இதை வளர்க்கணும்னு வீட்டில் பள்ளி ஓனான்கன்னு அதெல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சிட்டான். அந்த அளவுக்கு அவனுக்கு மிருகங்கள் மேலே ஒரு ஆசை. அப்பாவும் என்னப்பா இது குழந்தைக்கு திடீர்னு இவ்வளோ ஆசை இருக்கே, மற்ற 2 பொண்களும் நார்மலாக இருக்குது, அதுகள் பாட்டுக்கு ஸ்கூலுக்கு போகுது, படிக்குது, வைக்கிது. இவன் ஸ்கூலுக்கு போகிறான், படிக்கிறான். பட் இருந்தாலும் இவனை ஜுவாலஜி படிக்க வச்சு எல்லா மிருகங்களை பற்றியும் எல்லா விஷயங்களையும் இவன் கற்றுக்கிட்டு பார்த்து ரசிக்கிறான். அதனால் இவனுக்கு அந்த ஏரியா தான் குட்டுன்னு அவனும் வளர வளர ஏதோ மற்ற பரீட்சையெல்லாம் சுமாராக இருந்தாலும் இந்த மிருகங்களை பற்றின விஷயத்தில் பிச்சு உதறான். ஸோ இப்படி ஜுவாலஜியில் டிகிரி வாங்கிடுறான். இருந்தாலும் அவனுக்கு எல்லா ஜூவையும் பார்க்கணுன்னு மெட்ராஸ் ஜூவுக்கு போனால் வரவே மாட்டான். வழியில் வண்டலூருக்கு போனால் வண்டலூர்லேயே 2-3 நாள் இருப்பான். அப்பா என்னடா செய்கிற அப்படின்னா, இல்லைப்பா எனக்கு அப்படியே இந்த மான்கள், அதே நேரத்தில் ஒட்டகச்சிவிங்கி அண்டு மற்ற மிருகங்களெல்லாம் பார்க்குற போது மனசு கடந்து அவ்வளோ சந்தோஷப்படுது, அப்படியே நான் ஹெவனில் இருக்க மாதிரி இருக்குது. அதனால் தயவுசெய்து என்ன இந்த சிங்கம், புலி இதெல்லாம் பார்க்குறதுக்கு விடுங்க. நான் வண்டலூர் ஜூவுக்குள்ளே போனால் நைட்டெல்லாம் கூட வெளில வர பிடிக்கல, ஓரமாக உத்தருக்கும் தெரியாமல் படுத்து தூங்கிடுவேன். அப்புறம் காலையில் எழுந்து மறுபடி புதுசாக வந்த மாதிரி நான் பாட்டுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருப்பேன். அட பாவி, அடுத்த நாள் வேணால் டிக்கெட் வாங்கிடலாம்டா, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறேன், வீட்டுக்கு படுத்துட்டு அடுத்த நாள் காலைல மோட்டர் சைக்கிள் எடுத்துகிட்டு போகலாம் சொல்லுவார். ஆனால் போங்கப்பா, நீங்கள் காசை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்லி இல்லை. அவனுக்கு அவ்வளோ ஆர்வம். சரி, நம்ம அப்பா என்ன பண்ணார், இவ்வளோ ஆர்வமாக இருக்கான் அப்படின்னு சஃபாரிலாம் கூப்பிட்டு போகிறாரு. இந்தியாவில் இருக்கிற கிர் ஃபாரஸ்ட்டில் இருக்கிற சஃபாரி, அதே மாதிரி ஃபேமஸ் ட்ரிவாண்ட்ரம் ஜூ, அந்த மாதிரி முக்கியமான ஸ்டேட்டில் இருக்கிற பிரபலமான ஜூ எல்லாம் கூப்பிட்டு போய் காமிச்சு எல்லாம் பண்ணுறாரு. பையனுக்கு ஒரே சந்தோஷம். அப்படி இப்படி ஒரு 24-25 வயசாகுது. டேய் தம்பி, இதை பாடுறா, நமக்கு வீடு வசதி இருக்குது, ஆனால் அதை வச்சுட்டு லைஃப் ஃபுல்லாக எப்படிறா காலட்சேபம் பண்ணுவேனே, ஏதாவது வேலைகளே பாருங்கிற போது, அப்பா பிஎஸ்சி ஜுவாலஜி படிச்சுட்டு என்ன வேலைக்கு போக முடியும், எனக்கு வேலைக்கு போகிறதுக்கெல்லாம் பிடிக்கல, நான் ஒன்று பண்ண போகிறேன். என்னடா பண்ண போகிறேன், ஒரு சீனியர் ஒருத்தர் யூடியூபராக இருக்கார். என்னது யூடியூபரா, என்னடா யூடியூபரா ஐடியூபர்னு என்ன சொல்லிட்டு இருக்கேன். இல்லைப்பா, அவர் என்ன பண்ணுறாரு, ஊராக கேமரா தூக்கிட்டு அலையிறாரு. அதில் பல கண்ட்ரியை பற்றி பல விஷயங்களை சொல்லி மக்களை அட்ராக்ட் பண்ணி அவருக்கு யூடியூப்லேருந்து காசு நிறைய வருது. அவருடைய படங்கள் எல்லாத்தையும், அவர் போகிற ஊர் எல்லாத்தையும் விஷயங்கள்லாம் சொல்லி, நீங்களும் வாங்க பாருங்கள், எங்கூடையே இந்த படத்தெல்லாம் பாருங்கள்லாம் சொல்கிற போது பல பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 லட்சம் பேர் அவருடைய விசிட்டெல்லாம் பார்க்குறாரு. அவர் சிங்கப்பூர் போனால் ஒரு 4 நாள் சிங்கப்பூர்லேருந்து சிங்கப்பூர் அப்படியே அக்கு வேறு அடி வேற பிரித்து காட்டுறாரு. அதே மாதிரி மலேசியா போனால் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் சிட்டிஸ்க்கெல்லாம் போய் அங்கே ஒரு 10 நாள் இருந்து எல்லா ஊரையும் காட்டுறாரு. அந்த மாதிரி இப்போ ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டு, அங்கே இங்கே எல்லாம் போயிட்டு அமேசான் காடுகளெல்லாம் கூட அந்த பக்கம்லாம் சுற்றுறாரு. அவர் என்னென்னவோ பண்ணுறாரு. எனக்கும் அந்த மாதிரி ஒரு யூடியூபர் ஆகி மிருகங்களை பற்றி இந்த டிஸ்கவரி சேனல், அந்த சேனல் அதெல்லாம் வருது, அந்த மாதிரி பிரமாதமாக பெருசாக செய்யணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்ல, ஆனால் பாவி இப்படி ஒரு ஆசையை வச்சுட்டாரு. நீ என்ன வேணும் அதுக்கு? அப்பா ஒரு $600. என்னது $600 எதுக்குடா? அதில் ஒரு கேமரா கிடைக்கிதுப்பா, யூடியூபருக்குன்னு, நல்லா அருமையான கேமராப்பா, அதை வச்சுக்கிட்டா எல்லா ஆங்கிள்லேயும் என்ன நடக்குதுங்கிறத கரெக்டாக சினிமா மாதிரி பிடிச்சி கொடுத்துருது. அதுக்கப்புறம் அதை யூடியூப்பில் போட்டால் நிறைய பேர் வாட்ச் பண்ணுவாங்க, பிரமாதமாக இருக்கும். எனக்கும் சின்ன வயசுலேருந்தே கேமரா வச்சுட்டு ஃபோட்டோலாம் எடுத்ததில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குப்பா, ப்ளீஸ்ப்பா எனக்கு அதை மட்டும் வாங்கி கொடுங்கப்பா. $600 தான்ப்பா, ஒன்றும் அதிகம் இல்லைப்பா. ஒரு $90 போட்டால் கூட ஒரு டாலருக்கு $600 என்னப்பா, ரொம்ப அதிகம் இல்லைப்பா எல்லாம் சொல்லுங்கள்ல. அப்பாவும் சரி ஓரளவுக்கு ரொம்ப ஓவர் வசதி இல்லாட்டாலும்
2 வீடு வச்சுருக்காரு. சரி போ, பையன் ஆசைப்படுறான், சரிடா முயற்சி பண்ணு, ஒரு 1 ஆர் 2 இயர்ஸு. பட்டு சரியாக வரலன்னு சொன்னால் வந்து ஒரு வேலைகளை பார்க்குற வழியை பாருன்னு சொல்ல, சரிப்பா நான் கண்டிப்பாக பண்ணுறேன்ப்பா, ஆனால் எனக்கு இது ஒன்றும் ஆரம்பத்தில் கொஞ்சம் சில ஊர்களுக்கெல்லாம் போகிறேன், பணத்தை கொடுக்கணும்ப்பா நீங்கள். சரி என்ன பண்ணுறது, உன்னை பற்றி தொலைச்சிட்டேன், உன் தங்கச்சிகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணுவேன், அவங்களுக்கு செலவு பண்ணணும், உனக்கு படிப்பு செலவுக்கு பதிலாக இந்த செலவுக்கு கொடுக்குறேன், சரி போ, எங்கெல்லாம் போகிற? அப்பா நான் காடு காடாக போய் அலைய போகிறேன். என்னது? ஏண்டா வயசான காலத்தில் இருந்தா வீடு போப்போ காடு வாங்குவோம், நீ சின்ன பையன் தானடா, 25-26 வயசு தானடா ஆகுது. அப்பா காட்டில் போய் என்ன பண்ண போகிறேன்? இந்த மிருகங்கள்லாம் படம் எடுத்து வீடியோவில் போட்டுற போது மக்கள் கோடிக்கணக்கில் வந்து பார்ப்பாங்கப்பா. இப்போ என்னுடைய சீனியர்லாம் கூட லட்சக்கணக்கில் தான் பார்க்குறாங்க. நான் அவ்வளோ வித்தியாசமான விஷயங்கள், பேர்ட்ஸு, அனிமல்ஸு, அதே மாதிரி மற்ற பல விஷயங்கள் செய்ய போகிறேன்ப்பா. புதுமை புதுமை புதுமை, என்னுடைய பாணியே ஒரு தனியாக இருக்கும் அப்படிலாம் சொல்லி, இல்லையாப்பா என்ன இருந்தாலும் பெத்த பிள்ளை, பாசம் கண்ணை மறைக்க, சரிடா நல்லா பண்ணா எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குன்னு சொல்ல, அப்பனே நம்பலன்னா யார் தான் நம்புவாங்க? இவனை ஊராக போகிறதுக்கு முதல்ல ஒரு 4-5 இதில் ஸ்பான்சர் பண்ணுறாரு. அவனும் போய் பிரமாதமாக பல படங்கள் எடுத்துகிட்டு வந்துடுறான் மிருகங்களை வச்சு. அதாவது மிருகங்கள் வந்து இந்த மான்கள் அண்ட் சிங்கம், புலி அதெல்லாம் மறைஞ்சு இருந்து பார்த்து படங்கள்லாம் எடுத்து எல்லாம் பண்ணுறான், வைக்கிறான், போகிறான். அண்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நைட்டெல்லாம் முழிச்சுக்கிட்டு அவனை சேஃப்டி பண்ணிக்கிட்டு அழகாக எல்லாம் பண்ணுறான். அவனுக்கு ஓரளவுக்கு காடு மிருகங்கள் அது இதுங்கிற பயமெல்லாம் போயிடுது. ஆனால் அந்த பயலுக்கு சின்ன வயசுலேயே வளர்கிற போது அழகாக எல்லாரும் சொல்லி கொடுத்துருக்காங்க, வர்றா நைட்டு ரொம்ப கம்மியாக சாப்பிடணும் ஒரு பிச்சைக்கார மாதிரி, ஆனால் காலையில் எழுந்த உடனே ஒரு ராஜா மாதிரி ராஜ உணவு சாப்பிடணும், மத்தியானம் ஒரு நல்ல மீல்ஸை சாப்பிட்டுட்டு நைட்டு மீல்ஸை ரொம்ப குறைச்சி பிச்சைக்கார மாதிரி சாப்பிடணும், ஓகேன்னு சொன்னோடனே ஓகே, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஈட் லைக் எ கிங், அதே மாதிரி மத்தியானம் சாப்பாடு ஒரு ஹியூமன் பீயிங் சாப்பிட்ற மாதிரி நல்லபடியாக சாப்பிடு, நைட்டு ஒரு பெக்கர் மாதிரி சாப்பிடுன்னு சொன்னது மனசில் பதிஞ்சு போச்சு. அதனால் நைட்டு ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவான், பட் மத்தியானம் நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்ருவான். காலையில் ஈட் லைக் எ கிங்னு சொல்லிட்டாருல்ல, அதனால் அருமையாக ஆம்லெட்டு அதெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு 5-6 விதமான ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு, மற்றபடி டெசர்ட் எல்லாம் போட்டு அப்படியே அபாடி அப்படின்னு ஒரு 1:30-2 மணிக்கு தான் அவனுக்கு பசிக்கும். அந்த அளவுக்கு காலைல வயிற்ற ஃபில்லப் பண்ணுவான். பிரெட் ஸ்லைசஸ் என்ன, ஜாம் என்ன, அதென்ன இதென்ன, டோஸ்ட்டு எக்ஸு ஒரு 4-5. அதாவது அந்த டைனிங் டேபிள், பெரிய டைனிங் டேபிள் அவங்க வீட்டில், அதில் கிட்டத்தட்ட ஒரு கால்வாசி எல்லா ஃபுட்டையும் அம்மாவை பண்ண சொல்லி, அம்மா இதை பண்ணி கொடுங்க அதை பண்ணி கொடுங்கன்னு கேட்க, அம்மாவும் பாவம் குழந்தை கேட்குது, ஆசை என்ன நல்லா எக்ஸசைஸ்லாம் பண்ணுவான், பாடி நல்லா வச்சுப்பான், பார்க்குறதுக்கு நல்லா இருப்பான். ஸோ எந்த தாய்க்கு தான் பிடிக்காது? ஸோ நல்லா சாப்பிட்றா, அவனுக்கு அம்மாவுக்கு சந்தோஷமாக தானே இருக்கும். ஸோ அவன் கேட்குறதெல்லாம் ஆம்லெட் பண்ணி கொடுப்பாங்க, அதை பண்ணி கொடுப்பாங்க, இதை பண்ணி கொடுப்பாங்க, ப்ளஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் பைனாப்பிள், அப்புறம் பப்பாயா கிப்பாயா அது இது எல்லாம் இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம், ஆரஞ்சு சுளைகள், ஆப்பிள் எல்லாம் கொடுத்து பையனை சந்தோஷப்படுத்துவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இவனுக்கு அதனால் காலையில் இந்த மாதிரி அருமையான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது, காலை உணவு நல்லா இருக்கணும்னு சின்ன வயசுலேருந்தே ஒரு 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கிறதுலேருந்து இந்த ஞானோதயம் வந்து அதை டெய்லி ஃபாலோ பண்ணுறான். இதே மாதிரி ஃபாரின்கெலாம் போகும்போது கூட, அதுவும் யூடியூப்பில் இப்போ வருமானம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. மாதத்துக்கு ஒரு $4000 இந்தியாவில் வருதுன்னா சாதாரண படமா அது? அடேங்க அப்பா, $1000 கிட்டத்தட்ட 88,000 ரூபா. 4 பிரிக்கிறீங்கன்னா ஒரு 3.5-3.5 லட்சம் ரூபா பணம். அது தவிர அப்பப்போ யூடியூப்லேருந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு யூடியூபர்ஸ் இவனுக்கு கிஃப்டெல்லாம் வருது, அதெல்லாம் வருது. அதனால் இப்போ அவன் லைஃப் ஸ்டைலே மாறி போச்சு. அப்பா ஒன்றும் சொல்ல முடியல, அப்பா பாத்தியாப்பா நீ வாங்கின சம்பளத்தெல்லாம் விட ஒரு 4 மடங்கு அதிகம் வாங்குறேன் நான் அப்போ நான் சொல்லிக்கலையே. அப்பாவுக்கும் ரொம்ப பெருமை, பையன் பெரிய யூடியூபர் ஆகிட்டான்ட்டு. அப்படியாக எல்லா இதுக்கும் போகிறது. கடைசியில் ஒரு இதுக்காக ஜாம்பியாவுக்கு போகிறோம். ஜாம்பியா நாட்டெல்லாம் சுற்றி பார்க்குறோம். ஒரு 10 ஊர் போகிற மாதிரி பிளான் பண்ணுற போது ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் ஜாம்பியாவில் ஒரு சஃபாரி இருக்குது அப்படின்ட்டு அந்த சஃபாரிக்கு ஹாப்பியாக போக, அங்கே ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஒருத்தன் அந்த இதுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறவன், அதாவது கவர்மெண்ட் அப்ரூவ்டு ஏஜென்சியில் ஒர்க் பண்ணுறவன், அண்டு அருமையான ஒரு வண்டி ஒன்று வச்சுருக்கான்.
அண்ட் ஃபுல் காடு காடு மேடு மலை பள்ளங்கள்ல புல்லு கில்லு எது இருந்தாலும் ஓடுற மாதிரி வண்டி. அந்த வண்டிகள் நிறைய டூரிஸ்ட் போகிறது. அண்ட் அங்கே யாரும் சொல்கிறாங்க காலையில் 4:30 மணிக்கெலாம் எழுந்தா அந்த விடிகிற நேரத்தில் போனால் பறவைகள்லாம் கிச்சு கிச்சு கிச்சின்னு கத்தும். அதை பொண்ணு இதை பொண்ணும் எல்லா மிருகங்களும் எழுந்திரிச்சு சோம்பல் முறித்து வந்து போய் தண்ணி இன்னி குடிச்சிக்கிட்டு ஏதாவது வேட்டையாடுறது வைக்கிறதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்ல, அடே இப்படி ஒரு ஐடியா நல்ல ஐடியாவாக இருக்கே. காலைல எத்தனை மணிக்கு விடியும்? நான் 4:30 மணிக்கெல்லாம் சூரியன் வந்துடும்ன்றாங்க. உடனே அங்கே ஒரு ஆஃப்ரிக்கன் ஃபெலோ, அவன் பேர் கொல்லிவா அப்படின்னா. என்னது கொல்லிவா கொல்லிவா அப்படின்னு சொல்ல, கொல்லிவா என் பேர் சுகுமாருப்பா அப்படின்னு சொல்ல, ஹேய் சுகு அப்படின்னு சொல்ல, ஆகா சுகு ஷார்டன் பண்ணிட்டானே, ஒன்றை எப்படா ஷார்டன் பண்ணி கூப்பிடுவாங்கன்னா கொல்லி அப்படின்னா. இது கொல்லியா? ஐயா நாரதேடா அவன் பேரே, கொல்லிங்கிறியடா அப்படின்னு சொல்ல, எஸ் கொல்லி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லி மாதிரி ஹாப்பியாக அவங்க நான் கூப்பிட்டு போகிறவனை காலையில் 4:30 மணிக்கு, பட் $50 ஆகும், உள்ளே போகிறதுக்கு ஃபீஸு ஒரு $30 இருக்குதுன்னு சொல்ல, ஓகே அதெல்லாம் ஒரி பண்ணாதடா, காசுக்கு ஒன்றும் பஞ்சம் இல்லை அப்படியே பர்ஸை திறக்கிறான். உள்ளே ஒரு $35 இருக்குது. கொல்லி கண்ணில் அது பட, ஆஹா இதை எப்படியாவது அள்ளி இவரை தள்ளிட்டு போயிடணும் அப்படின்ட்டு அவன் முடிவு பண்ணுறான். ஏன்னா திடீர்னு கிடைச்ச ஒரு கான்டாக்ட் தானே. அவனுடைய தொழில் டூரிஸ்ட்லாம் கூப்பிட்டு போய் காட்டுறது. ஸோ இந்த படத்தை பார்த்தோன்னே அவனுக்கு ஆகா இதை ஆட்டையை போட்டோம்னா ஒரு 2-3 மாதத்துக்கு நமக்கு அனாவசியமாக கண்டவனை கூட்டிக்கிட்டு அலைய வேணாம், ஹாப்பியாக ஒய்ஃபோடு ஜாலியாக இருக்கலாம், நம்ம ஏதாவது டூருக்கு போகலான்னு நினச்சி அதை எப்படி ஆட்டையை போடுறதுன்னு அவன் திங்க் பண்ண ஆரம்பிக்க, இவன் பாவம் சுகுமாரன் பல ஊருக்கு போகிறதுனால பல பேரை பார்த்துக்கிட்டு நம்பி தானே பண்ணுறான். இது வரைக்கும் அவனுக்கு ஒன்றும் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ அதனால் கொல்லியை முழுசாக நம்பி, கொல்லி அங்கே போகலாம் இங்கே போகலாம், எனக்கு இது பார்க்கணும் அது பார்க்கணும் எல்லாம் சொல்ல, அவங்க போகும்போது பிரமாதமாக 2-3 சீன் கிடைக்குது. பட் கொல்லி மனசெல்லாமே எப்படியாவது இவனை வளைச்சி போட்டுறணும், இவனை எப்படியாவது செஞ்சு அந்த பர்ஸை அடிச்சிடணுன்ட்டு அவனுடைய மனசு துடிக்குது. என்னடா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அதுக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்கான் அவன் கொல்லி. இவன் பாவம் சுகுமாரன் ஹாப்பியாக அதை பண்ணுறான் பார்க்குறான். அவனுடைய அதிர்ஷ்டம் அன்னைக்கு ஒரு காண்டாமிருகம் டெலிவரி பண்ணுது, குட்டி போடுது. அந்த சீன் கிடைக்க அது ஒன்று முளைக்கு இறங்கி இதெல்லாம் பண்ணி அதனுடைய வயிற்றுலேருந்து ஒரு குட்டி வெளியே வரதை பார்த்து ஒரு 1/2 மணி நேரம் அதையே ஃபோட்டோகிராஃபெல்லாம் பண்ணி அருமையான சீன் ஆகி போச்சு. அவனுக்கு காட்சி கிடைச்சிருச்சு. இந்த எபிசோட் நிச்சயமாக ஒரு 2 மில்லியன் 3 மில்லியன் போகும்னு அவன் சந்தோஷப்படுறான். எல்லாம் பண்ணிட்டு இதை பண்ணுற போது காலையில் ஒரு 8 மணி கபகபான் பசி உயிர் போகுது. அவனுடைய வழக்கப்படி அந்த கொல்லிட்டு சொல்லி, அப்பா கொல்லி தயவுசெய்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கிங் சாப்பிட்ற மாதிரி இருக்கணும், எனக்கு ஒரு 8 ஃப்ரூட்ஸை கட் பண்ணியிருக்கணும், அதே நேரத்தில் ஆம்லெட் இருக்கணும், அது இருக்கணும், காஃபி இருக்கணும்னு அவன் எல்லாம் பாவம் ரெடி பண்ணி காலையிலேயே ஹாட் பேக்கெல்லாம் போட்டு அருமையான காஃபி டீ எல்லாம் வச்சு பிஸ்கெட்லாம் வச்சு கொண்டுட்டான். அண்டு இவங்க ஒரு மரநாள் பக்கத்துலேயே ஒரு குளம் மாதிரி இருக்குது. அந்த குளத்தில் காண்டாமிருகங்கள் அது இதெல்லாம் இருக்குது. அதே நேரத்தில் முதலைகள்லாம் கரையில் எப்படி பார்த்துக்கிட்டு வச்சிட்ருக்கு. அண்டு மற்ற மான்கள்லாம் இருக்குது பக்கத்தில். இதெல்லாம் பண்ணி இவனுக்கு சந்தோஷம். அப்படியே கேமராவை சோழ விட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ பசிக்குதுப்பா, எங்கே பிரேக்ஃபாஸ்ட்டுன்னா ஃப்ரண்ட்டில் யூஸ்வலாக ஒரு டைனிங் இது மாதிரி ஒன்று போட்டு வச்சுருக்கான். அதில் எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணி, ஹியர் இஸ் யுவர் கிங்ஸ் பிரேக்ஃபாஸ்ட்டு, ஹே சோக்கா அப்படின்னு சொல்ல, இவன் போய் ஹாப்பியாக இந்த கிங்ஸ் பிரேக்ஃபாஸ்ட்டை அப்படியே பிரித்து பார்க்குறான். ஒரு 6-7 ஃப்ரூட்ஸ் வெரைட்டி பியூட்டிஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்கு. அது தவிர ப்ரெட் டோஸ்ட் இருக்குது, அண்டு ஸ்க்ராம்பிள்டு எக்ஸ் அது என்ன இது என்ன, ப்ளஸ் ஆம்லெட்டு எல்லாம் இருக்கிறவோ சந்தோஷப்பட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். திடீர்னு கொல்லி இதுதான் கரெக்ட் டைமு, அவன் பர்ஸை அடிச்சிடணும்னு சொல்லிட்டு நைஸாக அவன் இறங்கி நின்று அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கிற போது அவனுடைய பர்ஸை சீட்டில் வச்சுருக்கான். கப்புன்னு அதை எடுத்துக்கிட்டு, அப்பா எனக்கு வயிறு ஒரு மாதிரி இது பண்ணது, ஒரு 10 நிமிஷம் எனக்கு டைம் கொடு, நான் போயிட்டு நேச்சர்ஸ் கால் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு விடுன்னு போக, ஓகே டேக் யூர் டைம்னு இவன் சொல்லி ஒன்றா ரசித்து சாப்பிட்டுட்டு இருக்கிற போது மேலே 2 கண்கள் இவனையே பார்த்துக்கிட்டு இருக்கு. அதாவது கீழே இருக்கிற மான் கூட்டத்தில் எதையாவது ஒன்று அடிக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுற அந்த சிறுத்தையும் அதனுடைய 3 ஓரளவுக்கு வளர்ந்த குட்டிகளும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கு. அங்கேயும் எங்கேயும் அலபாயுது. அதுங்களுக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட் வேணாமா,
கிங்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் இவன் சாப்பிட்டுட்டு இருக்கான், அதுங்களுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணு சொல்லிட்டு மதர் சிறுத்தை திடீர்னு கட 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 கடன்னு சத்தமே இல்லாமல் ஓடி வந்து நம்ம சுகுமாரோட கழுத்தை பிடிச்சி கப்புன்னு அவன் கத்த கூட முடியல, மரத்து மேலே தூக்கிட்டு போயிடுது மேலே. அவ்வளோதான், 3 குட்டிகளும் போக சுகுமாருக்கு கத்துறது கூடது கிடையாது, ஒரே கடி கட்ட 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 கடன்னு ஒன்லி தலை மட்டும் கீழே விழுது. இந்த மீன் டைம் இவன் பர்ஸ் அமைக்கிட்டான். இப்போ எப்படிடா அவனை காலி பண்ணுறது என்ன ஏதுன்னு யோசிக்கிற போது கடவுள் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. பட் இப்போ கொல்லி என்ன பண்ணா வயிற்ற கலக்கிறதுன்னு சொல்லிட்டு பாவம் நேச்சர்ஸ் கால் கொல்லி போயிட்டானே, அவன் போயிட்டு சரி அப்படின்ட்டு அந்த பேப்பர் எப்படி கிடையாது ஒன்றும் பக்கத்தில் இருக்கிற அந்த குளத்தில் சரி கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிட்டு போகலான்ட்டு போனால் அவன் மேற்க பார்த்து உட்காந்துருக்கான், கிழக்கு சூரிய உதயம் அண்ட் வாட்டரை கையை வச்சா நறுக்கிற கையை ஒரு முதல்ல பிடிச்சி அவன் அப்படியே எடுத்துக்கிட்டு போயிடுச்சு. அவ்வளோதான், காலை உணவு ராஜா மாதிரி சாப்பிடணும்னு நினச்ச உணவு அவனுடைய இதில் 1-2 அப்படி வாயில் போட்டுக்கிட்டான் சுகுமார். அப்படியே இருக்குது கிங்ஸ் பிரேக்ஃபாஸ்ட்டு. அவ்வளவுதான், அவன் ஒரு புலியோட குடும்பத்துக்கு, சிறுத்தை புலியோட குடும்பத்துக்கு காலை பிரேக்ஃபாஸ்ட் ஆகிவிட்டான். தலை மட்டும் எலும்போடு கீழே விழ அதுக்கப்புறம் தேடிகிடி வந்து அவன் அப்பா எல்லாம் கதறி கதறி அழுததெல்லாம் தனி கதை. கதை முற்றும். அடுத்த கதையில் சந்திப்போம். உங்கள் அட்லாண்டா கணேஷ்.